இன்ஜினிட்டி, அந்த ஒரு உண்மைத்தன்மை அல்லது ஒரு புத்திசாலித்தனம் அது இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இன்ஜினியர் தான். இந்த இன்ஜினியரிங்ன்றது வந்து நான் தமிழ் நிலப்பரப்புல வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக நான் பார்க்கிறேன். ஒரு ஒரு படிப்பு இருக்கும். ஒரு கல்யாண பத்திரிகை நம்ம எடுத்து பார்த்திருப்போம். ஆரம்ப கால கல்யாண பத்திரிகையில வந்து ஒரு 10th 12th படிச்சிருப்பாங்க. அடுத்து பிஏ, பிகாம், அடுத்து எம்எஸ்சி, எம்காம், அடுத்து எம்ஃபில், இது வரைக்குமான தமிழ் நிலப்பரப்புகள்ல இருந்திருக்கக்கூடிய அந்த படிப்பு வரைக்கும் தமிழ்நாடு இருந்த ஃபேஸ் எப்படி இருந்தது நீங்க பாருங்க. அந்த கல்யாண பத்திரிகைகள்ல வந்து அந்த பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் வரும் பொழுது தமிழ் நிலப்பரப்பு எந்த அளவு விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்திருக்கிறது, டெக்னிக்கலி எப்படி வளர்ந்திருக்கிறது, அரசியல் ரீதியாக எப்படி வளர்ந்திருக்கிறது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி. அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ்னுடைய வருகைன்றது வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல மட்டும் இல்ல, சினிமாவாகட்டும், அரசியல் ஆகட்டும், பொழுதுபோக்காகட்டும், எல்லாத்திலையுமே வந்து அந்த இன்ஜினியர்ஸ்னுடைய வருகை வந்து தமிழ் நிலப்பரப்பை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில தமிழ்நாட்டுடைய பேக் போனா இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.